ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் மக்களே. நம்ம இந்த காணொளியில என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டுல நடக்கப் போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க, எந்தெந்த சதவீதங்கள் வெற்றி பெற்றிருக்காங்க, எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் பெற்றிருக்காங்க, வெற்றி வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க, எந்த கட்சிகள் வெற்றி பெறும் அப்படிங்கிறத நம்ம ஒரு தொகுப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்க விளவங்கோடு தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. விலங்குடு தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு 16 முறை இந்த இடத்துல வந்து தேர்தல் நடந்து இருந்திருக்கு. அந்த வகையில பார்க்குறப்ப இந்த தேர்தல்கள்ல அதிக முறை வெற்றி பெற்றது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் தான் இருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியை குத்தகைக்கு எடுத்த மாரி எல்லா வருஷமும் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்தபடி பார்த்தீங்கன்னா, 1957, 1962, 1971, 1984, 1990, 1989, 1991, 2011, 2016, 2021ங்கிற வாக்குல கண்டினியூஸ் வெற்றி, தொடர் வெற்றியை இந்த இடத்துல அவங்க பெற்றிருக்கிறாங்க. இந்த முறையும் அந்த வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த வகையில பார்க்குறப்ப சிபிஐஎம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கேரளாக்கு பக்கத்துக்கால இருக்கிற வட்டம் அப்படிங்கிற காரணத்தினால, கேரளாவோட தாக்கம் இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில பார்க்குறப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1977, 1980, 1996, 2001, 2006ங்கிற வாக்குல இந்த இடத்துல கண்டினியூஸ் வெற்றியை அவங்களும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் 1957, 1967 இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த விளவங்கோடு தொகுதியில 16 முறை தேர்தல்கள்ல 9 முறை இந்திய தேசிய காங்கிரஸும், 5 முறை வந்து சிபிஐஎம்மும், 2 முறை வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து விளாங்கோடு சட்டமன்ற தேர்தல் விவரங்களை நம்ம பார்த்துருவோம். அந்த வகையில நம்ம கடந்த இரு தேர்தல்கள் எடுத்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில 2016, 2021 தேர்தல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2016 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ் யூசுவல் இந்த இடத்துல வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் விஜயதாரணி அப்படிங்கிறவங்க 68,789 வாக்குகளும் 42.70% பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதியில் 2ஆம் இடத்தை பாரதிய ஜனதா பிடிச்சிருக்கு. பாரதிய ஜனதா பார்ட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, தர்மராஜ் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 35,646 வாக்குகளும் 22.10% பெற்று இந்த இடத்துல அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்தது அதிமுக அலையன்ஸ்ல 2011 இருந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் பார்த்தீங்கன்னா, செல்ல சுவாமி அப்படிங்கிறவரை போட்டியிட்டு 25,821 வாக்குகளும் 16% பெற்று இந்த இடத்துல அவங்க 3ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்துட்டீங்கன்னா, மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல சிபிஐஎம்ல இருந்த செல்லசுவாமி அப்படிங்கிறவர் 25,821 வாக்குகளும் 16% பெற்று இந்த இடத்துல மக்கள் நல கூட்டணி 3ஆம் இடத்துல இருக்கு. அந்த டைம் ஆட்சியில் இருந்த அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஜார்ஜ் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 24,801 வாக்குகளும் 14.4% பெற்று 4ஆவது இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பார்க்குறப்ப அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் கூட இந்த விளவங்கோடு தொகுதி மிகப்பெரிய அளவில் டிசப்பாயின்மெண்ட்டை பண்ணியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, 2021 தேர்தல் எடுத்துப்போம். 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மீண்டும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதே வகையில் அதே விஜயதாரணி அவங்க தான் போட்டியிட்டு 87,473 வாக்குகளும் 52.40% பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பாரதிய ஜனதா 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க. ஜெயசீலன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு 58,804 வாக்குகளும் 35.20% பெற்று அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அட்லின் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 12,292 வாக்குகளும் 7.4% பெற்று இவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மற்ற கட்சிகள் இந்த இடத்துல வந்து சொற்பமான வாக்குகளை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து விளவங்கோடு மக்களவை தேர்தல் விவரங்களை பார்த்துருவோம். மக்களவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதிக்கு மிகப்பெரிய அளவில் பாஜகவும், இந்திய தேசிய காங்கிரஸும் தான் இந்த இடத்துல வந்து அதிகமான முறையில் இருக்காங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப 2019 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பாஜக கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் இருந்த பாஜக 52,289 வாக்குகளும் 24.82% மட்டும் தான் இடத்துல வாங்கியிருக்காங்க. அதே திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 1,06,044 வாக்குகளும் 50.34% பெற்று இந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றியை கன்னியாகுமரி தொகுதியில் அவங்க பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு 1,535 வாக்குகளும் 0.73% பெற்று அவங்க ஒரு 1% வாக்கு கூட பெறாம போயிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கடந்த ஆண்டு தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த ஆண்டுல மக்களவை தேர்தலை பொறுத்தளவுக்கு 2024 இந்த இடத்துல அதிமுக தனிச்சு தான் போட்டிட்டாங்க. தனிச்சு போட்டிட்டு அதிமுகவோட பலம் பார்த்தீங்கன்னா 5,000 வாக்குகள் கூட இல்லாம 4,889 வாக்குகளும் 2.93% மட்டும் தான் இந்த இடத்துல வாக்குகள் அவங்களுக்கு விழுந்திருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப அதிமுகவுக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்திலேயே விளவங்கோடு தொகுதி மிகப்பெரிய அளவில் டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாதிரி இந்த இடத்துல வந்து இப்போ இபிஎஸ் இருக்காரு. இபிஎஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எடப்பாடியார் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல தனிச்சு
போட்டியிட்டதுங்கிறது மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, 95,697 வாக்குகளும் 57.29% பெற்று மிகப்பெரிய அளவுல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா போன தேர்தல ஒப்பிடுறப்ப இந்த தேர்தல்ல மிக குறைவான வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து என்டிஏ கூட்டணி சார்பா இந்த இடத்துல பிஜேபி பார்த்தீங்க அப்படின்னா, 59,350 வாக்குகளும் 35.53% பெற்று அவங்க 2ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க. அடுத்து 3ஆம் இடத்த பிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி தான். 9,394 வாக்குகளும் 5.62% பெற்று இந்த இடத்துல அவங்க 3ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க. அதிமுக 4ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க. அடுத்து விளவங்கோடு தொகுதி 4 தேர்தல் நிலவரத்த பத்தி பார்த்துருவோம். 4 தேர்தல்கள பொறுத்தளவுக்கு அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2016 தேர்தல்ல 15.40 ஆகவும், 2019ல 24.82 ஆகவும், 2021ல 35.20 ஆகவும், 2024ல 2.93% மட்டும் தான் இந்த இடத்துல பெற்றிருக்காங்க. அதிமுகவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கன்னியாகுமரி தொகுதியில அவங்க மொத்தமாவே 5% 6 தொகுதியில சேர்ந்து 5% வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதி சின்னமா தெரியுது. அந்த வகையில பார்க்குறப்போ விளவங்கோட பொறுத்தளவுக்கு அதிமுகவுக்கு சற்று பலமே இல்லாம தான் இருக்காங்க. அந்த வகையில பார்க்குறப்ப திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு 2016ல 42.70 ஆகவும், 2019ல 50.34 ஆகவும், 2021ல 52.40 ஆகவும், 2024ல 57.29 ஆகவும் அவங்க இருக்கிறதுங்கிறது நம்மளுக்கு தெரியுது. திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டணிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய பலமா இருக்கு. எப்பயுமே அவங்க கூட்டணியோட இருந்தப்போ மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றிருக்காங்க. தனிச்சு விடுறப்ப மட்டும் தான் அவங்க தோல்வியை தழுவியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல பார்க்குறப்ப திமுக கூட்டணிக்கு எப்பயுமே வெற்றி அப்படிங்கிற மாரி கன்னியாகுமரி தொகுதி எழுதி வச்சிருக்காங்க போல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல வந்து திமுக கூட்டணி பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கு. அந்த வகையில பார்க்குறப்ப நாம் தமிழர் வந்து 2016ல 0.50%, 2019ல 0.73%, 2021ல 7.4%, 2024ல 5.62% பெற்று அவங்க குறிப்பிட்ட அளவு ஒரு 5% வாக்குகள் வந்து தனிச்சு போட்டிட்டு வெற்றி பெற அளவுக்கு இல்லைனாலும் அவங்களுக்கு தேவையான ஒரு 5% வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இந்த இடத்துல கிடைக்குது. அடுத்து விளவங்கோடு தொகுதி வாக்காளர் நிலவரத்தை பத்தி தெரிஞ்சிருவோம். அந்த வகையில பார்க்குறப்ப மொத்த வாக்காளர்களா 2,36,423 வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 1,17,278 ஆண்களும் 1,19,141 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 3ஆம் பாலினத்தை தவிர 4 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்ப 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் 39,640 ஆண்களும் 46,590 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்க மிடில் ஏஜஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 50,195 ஆண்களும் 50,992 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து 54 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் இருக்கிற வயதினர் பார்த்தீங்க அப்படின்னா 27,443 ஆண்களும் 27,879 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் எல்லா இடத்துலையும் யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் நிரம்பி வழிகிறாங்க. அடுத்து விளவங்கோடு தொகுதி வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா கடந்த 8 தேர்தல்கள் எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம். அந்த வகையில் பார்க்குறப்ப 1989ல 63.80 ஆகவும், 1991ல 58.70 ஆகவும், 1996ல 61.60 ஆகவும், 2001ல 51.50 ஆகவும், 2006ல 61.40 ஆகவும், 2011ல 69.30 ஆகவும், 2016ல 66.90 ஆகவும், 2021ல 68.80 ஆகவும் இந்த இடத்துல வாக்கு சதவீதங்கள் பதிவாயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் பார்க்குறப்போ கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்தளவுக்கு வாக்கு சதவீதங்கள் மிக குறைவான அளவில் பதிவாயிட்டு இருக்கு. ஸோ அந்த மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த வந்து 100% வாக்குகளை வந்து செலுத்தி வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து தனக்கு தேவையான அதாவது இந்தியாவின் கடைக்கோடி மாவட்டமான கன்னியாகுமரி முன்னேற்றத்திற்கு அந்த வேட்பாளர்களை பொறுத்து தான் அந்த முன்னேற்றம் இருக்கும். ஸோ அதை எய்ம் பண்ணி இந்த இடத்துல வந்து விளவங்கோடு தொகுதி மக்கள் வந்து வாக்களிக்க தயாரா இருக்கணும். 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில் 68.33% வந்து டேட்டா படி இருக்கு. ஸோ இது 100% பண்ணணும். இது ஒரு டேட்டா படி அடிப்படையில் எடுத்தது தான். இது 100% பண்றதுங்கிறது மக்களோட கைகளில் இருக்கிறத நம்மளால உறுதி சின்னமா பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா விளவங்கோடு தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு 2026 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூசுவல் இந்த இடத்துல திமுக கூட்டணி தான் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அந்த வகையில் திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு 46.39%, 74,944 வாக்குகளும் பெறறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அந்த வகையில் பார்க்குறப்போ திமுக கூட்டணிக்கு இந்த இடத்துல சற்று பலம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30.67%, 49,555 வாக்குகளும் பெறறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் வந்து திமுகவோட ஆளுமை, அதாவது காங்கிரஸோட ஆளுமை இருக்க காரணத்தினால விளவங்கோடு தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஜயதாரணி அவர்கள் வந்து ரெசினேஷன் பண்ணாங்க. அடுத்ததுக்கு ரெசினேஷன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பை எலெக்ஷன் வந்து மறுபடியும் வந்து காங்கிரஸ் தான் இந்த இடத்துல வெற்றி பெற்றாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப காங்கிரஸ்க்கு இது ஒரு
இப்படி ஒரு நல்ல ஒரு தேர்தலா நல்ல ஒரு தொகுதியா இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப அதிமுக கூட்டணி இந்த தொகுதியில காங்கிரஸ பிஜேபி வச்சு கொஞ்சம் வாக்குகள் வாங்கலாம். ஆனா காங்கிரஸ் தான் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து நாம் தமிழர பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 8.9% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நாம் தமிழர பொறுத்தளவுக்கு அவங்க தன்னிச்சு தான் போட்டியிட போறேன் அப்படிங்கிறத அவங்க உறுதிப்பட எல்லா இடத்துலயும் தெரிவிச்ச காரணத்தினால, அவங்க வந்து இந்த கொள்கை நிலைப்பாட்டுல எப்பயுமே தனிச்சு தான் இருக்காங்க. தமிழ்நாடு அரசியல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வகையில பார்க்குறப்ப அவங்க தனிச்சு போட்டிட்டாங்க. 13,076 வாக்குகள் தான் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சீமான் அவர்கள் தலைமையிலான கட்சி வந்து எவ்வளோ பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து அடுத்தா பார்த்துட்டீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு 2026 தேர்தலில் விளவங்கோடு தொகுதியில 12.85% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அந்த வகையில பார்க்குறப்ப தனிச்சு தான் போட்டியிடுறத தமிழக வெற்றி கழகம் உறுதிப்படுத்தின நிலையில, அவங்க 12.85% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அவங்க வந்து இந்திய தேசிய காங்கிரஸோடையும் பாஜகவோடையும் இணையாத காரணத்தினால, இந்த தொகுதியில அவங்க 20,766 வாக்குகள் வந்து மினிமம் வாங்குறதுக்கு கேரண்டி அவங்களுக்கு அதிகமா இருக்கு. ஆக மொத்தத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த 2026 தேர்தலில் பல மாற்றங்கள் நிகழப்போகுது. விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப மக்களோட ஆதரவு மிகப்பெரிய அளவில் அவருக்கு இருக்கு. இளைஞரோட ஆதரவும் பெண்களோட ஆதரவும் மிகப்பெரிய அளவில் இருக்க காரணத்தினால, பெண்கள் எல்லா தொகுதியிலும் அதிகமா இருக்க காரணத்தினால, விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வாங்குறதுக்கு இந்த இந்த தேர்தலில் வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு சதவீதம் எவ்வளோன்னு பார்த்துடலாம். அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த வகையில பார்க்குறப்ப இந்த தொகுதியில பாஜகங்கிற ஒரு கட்சி இந்த விளவங்கோடு தொகுதியில கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமா வச்சிருக்க காரணத்தினால 30.67% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த கூட்டணி எதிர்பார்ப்பெல்லாம் நிகழ்ந்தா 30.67% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் அவங்களோட கூட இருக்க காரணத்தினால சிபிஐ, சிபிஎம் சிபிஐஎம் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் ஆதரவு இருக்கு. விடுதலை சிறுத்தைகள், மக்கள் நீதி மையம், மதிமுக போன்ற கட்சிகள் இருக்க காரணத்தினால 46.39% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத திமுக கூட்டணிக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவுல இருக்கு. திமுக வெற்றி பெறறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இங்க வந்து 95% வந்து திமுக வெற்றி பெறறதுக்கு விளவங்கோடு தொகுதி மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். பாஜக இந்த இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருந்து அந்த இந்த எம்எல்ஏ வந்து இப்ப பாஜகக்கு போயிட்டாங்க, பவதாரணி அப்படிங்கிறவங்க. ஸோ அத வச்சு பார்க்குறப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா, கண்டிப்பா வெற்றி யாருக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆஸ் யூசுவல் இந்த திமுக வெற்றி பெறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில 12.85% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, அவங்க தேர்தல் கூட்டணி இப்ப வரைக்கும் யாரு என்னங்கிறத அறிவிக்காத காரணத்தினால, அவங்க மினிமமா இந்த தொகுதியில இவ்வளோ பர்சன்டேஜ் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியமா சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ இந்த இடத்துல 12.85% தமிழக வெற்றி கழகம் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து சீமான் அவர்களின் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில 8.09% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அவரும் இந்த நாள் வரைக்கும் எந்த கூட்டணியிலும் நான் சேர மாட்டேன் அப்படிங்கிறத அவர் உறுதிப்பட தெரிவித்த காரணத்தினால அவருக்கு இந்த தொகுதியில தனிச்சு போட்டியிட்டா 8.09% வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆக மொத்தத்துல என்ன நடக்கும், எப்படி நடக்குங்கிறத நம்ம இன்னும் இந்த தமிழக அரசியல் வந்து இன்னும் யாருக்குமே சொல்லித்தராம அப்படியே அமைதியா இருக்கு. ஸோ அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதிஜனமா பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கான ஆன்சர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்ம நினைக்கிற மக்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அதுதான் எங்களோட மேலும் மேலும் உங்களுக்கு நம்மளுக்கு நிறைய டேட்டாஸ் இருக்கு மக்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.